ஸ்னேகாலயா சில்க்ஸின் விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி மலேசியா செல்லும் வாய்ப்பை பெறுங்க. சென்னை போரூர் சிக்னல் அருகே குடிநீர் குழாயில் ஏற்பட்டுள்ள உடைப்பால் வளசரவாக்கம் ஆற்காடு பிரதான சாலையில் குளம் போல் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுரேந்தரிடம் கேட்கலாம். சுரேந்தர், அங்கு அவ்வளவு தண்ணி தேங்கி நிற்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. தற்பொழுது அது குறித்த ஏதேனும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா? அங்குள்ள நிலவரம் என்ன? விரிவான தகவல்கள் சுரேந்தர். வணக்கம். சென்னை போரூர் அருகே சிக்னல் அருகே ஏற்பட்டுள்ள குடிநீர் குழாய் உடைப்பு காரணமாக பல லட்சம் லிட்டர் தண்ணீர் சாலையில பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அவல நிலை என்பது இந்த பகுதியில உருவாகியுள்ளது. அதாவது போரூர் சிக்னல் அருகே பார்த்தோம்னா மெட்ரோ 2ஆம் கட்ட பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில அந்த பகுதியில அரசு பேருந்து நிலையமும் செயல்பட்டு வரக்கூடிய சூழல் என்பதும் உள்ளது. இந்த நிலையில அந்த பகுதியில இருக்கக்கூடிய குடிநீர் குழாயில இன்று காலை குடிநீர் குழாய் இணைப்புல உடைப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் காலை 6 மணிக்கு ஏற்பட்ட இந்த உடைப்பானது தற்போது வரை சீர் செய்ய முடியாத நிலையில இருக்கக்கூடிய அவல நிலை என்பதை காட்டுகிறது. இதனால் பல லட்சம் லிட்டர் மதிப்புள்ள குடிநீர் என்பது சாலையில பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. இதனால வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீர்ல நனைந்தபடி செல்லக்கூடிய நிலை என்பதும் ஏற்பட்டுள்ளதை நேரடியாக காண முடிகிறது. அது மட்டுமின்றி அந்த உடைப்பின் அருகிலே போரூர் சிக்னல் அருகே அரசு பேருந்து நிலையம் ஒன்று செயல்பட்டு வருவதால அரசு பேருந்து நிலையம் முழுவதையும் தண்ணீர் என்பது குளம் போல சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நேரடியாக காண முடிகிறது. இதனால் அரசு பேருந்துல பயணிக்கக்கூடிய பயணிகள் அங்க தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீர்ல நனைந்தபடி நின்றபடி பேருந்துல ஏறி பயணிக்கக்கூடிய சூழல் என்பதும் ஏற்பட்டு இருக்கு. அதாவது கடந்த 5 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த உடைப்பு என்பது ஏற்பட்டு சாலையில பல லட்சம் லிட்டர் தண்ணீர் என்பது வீணாக செல்லக்கூடிய சூழல்ல இதுவரை சம்பந்தப்பட்ட குடிநீர் வாரிய அதிகாரிகளும் சரி மாநகராட்சி அதிகாரிகளும் யாரும் முறையான நடவடிக்கையை அந்த பகுதியில கையாளவில்லை என்ற குற்றச்சாட்டும் பொதுமக்கள் மற்றும் பயணிகளிடையே எழுந்துள்ளது. இது குறித்து ஒரு சிலர் அதிகாரிகளை முறையாக தொடர்பு கொண்டு புகார் அளித்ததாகவும் அந்த பகுதியில புகார் தெரிவித்திருக்கின்றனர். இருப்பினும் தற்போது வரை அந்த சீர் செய்யும் பணி என்பதை அதிகாரிகள் முன்னெடுக்காததால இந்த தண்ணீர் என்பது பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாக சாலையில செல்லக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் வெயில் காலம் என்பதால தண்ணீர் தேவைகள் அதிகம் இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்துல இந்த பல லட்சம் லிட்டர் குடிநீர் என்பது வீணாக சாலையில செல்வதால சென்னை மக்களுக்கு தண்ணீர் வழங்குவதில் ஒரு சில சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சமூக ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் புகாரை தெரிவித்திருக்கின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட மாநகராட்சி மற்றும் குடிநீர் வாரிய அதிகாரிகள் உடனடியாக அந்த பகுதியை ஆய்வு செய்து சாலையில பெருக்கெடுத்து ஓடக்கூடிய தண்ணீரை முறையாக சீர் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்து வருகிறது. நன்றி சுரேந்தர், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. கப்பலா மலேசியா போக ரெடியா? அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் 8 முதல் 31 வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க. ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட், மலேசியா நெக்ஸ்ட்.